நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு அப்படியே இந்த செய்தியை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். பாருங்கள், அப்போது ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஒரு டெஷுவா விடுதலை பெருவிழாவில் வராங்க. அவங்களுக்கு வரும்பொழுது அவங்க மேலே கையை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவங்க சிரிக்க ஆரம்பித்தார்கள். நான் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே அப்படி சிரிக்கிறாங்க. நான் என்னடா அப்படி சிரிக்கிறாங்க, உடனே கலகலன்னு சிரிச்சாங்க, மறுபடியும் சிரிச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன் இது என்னன்னு தெரியலையே. உடனே நான் யார் மேலே கையை வைத்தாலும் என்னுடைய இன்டராக்ஷன் அவங்களோடு இருக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியோடு இருக்கும். அப்போ ஹோலி ஸ்பிரிட்டோட டீலிங் ஓடுது. வாட் இஸ் திஸ் லார்ட்? இது என்ன? ஆண்டவர் சொன்னார், இது ஒரு வஞ்சக ஆவி, இது ஒரு வேசித்தன கிரியையோடு மிக்ஸ் ஆன ஆவி, அதுதான் அந்த அம்மாக்குள்ளார சிரிக்குது அப்படின்னார் ஆண்டவர். உடனே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியே வரணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவி சொன்னது, வேறு ஒரு சகோதரியோட இந்த அம்மா கையை கோர்த்து ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரி இந்த அம்மா மேலே கையை வைத்து ஜெபிக்கும் பொழுதும் இந்த ஆவி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ இதை பற்றின டிஸ்கஷனை நான் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது இவங்க ஊரில் 2 பேர் ஒரு குறிப்பிட்ட ரூமில் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த லேடி யாருன்னே தெரியாது. பட் அந்த லேடி அதாவது இந்த அம்மாவோட சேர்ந்து ஜெபித்த அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த கூட்டத்தில் எனக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வந்துட்டார், பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் நிறைவு வரும்பொழுது நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், வா இந்த நாளில் ஒருவேளை நீ என்னோட சேர்ந்து நீ ஜெபிச்சனா உனக்கும் அதை இம்பார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆவி அங்கே இறங்கிடுச்சு. இப்போது இந்த அம்மா சிரிப்பாக சிரிச்சிட்ருக்குறாங்க. இப்போ இங்கே வந்தோடனே தட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். அது என்ன ஸ்பிரிட்டு? உங்களை சிரிப்பாக சிரிக்க வைக்கிற சிரிப்பின் ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். எங்கேயாவது வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திலே 12 சீஷர்கள் மீதும் அவர் ஊற்றப்படும் பொழுது எல்லாம் கூடி நின்று சிரிப்பாய் சிரித்தார்கள். எங்கேயாவது வசனம் இருக்கா? எங்கேயாவது கூடி நின்று சிரிப்பா? இல்லை. இது கடைசி கால வஞ்சக ஆவி. இன்னைக்கு இப்படியாப்பட்ட கடைசி கால வஞ்சக ஆவிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் வெளிப்படாது. பர்ஃபெக்டாக ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற இடத்துல அது வெளிப்பட்டுரும். ஐயோ, நான் இப்படி இல்லைன்னு நினச்சேன், நான் அப்படி இல்லைன்னு நினச்சேன், நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எங்கே வேதாகமத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்போ அந்த அம்மாவுக்கு நாங்கள் டெலிவர் பண்ணேன். அந்த ஈவில் ஸ்பிரிட் அந்த அம்மா அன்னைக்கு அந்த அம்மாவை விட்டு போச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ தெரியாமல் நான் கை கோத்து அந்த அம்மாட்ட ஜெபம் பண்ணிட்டேன். அந்த அம்மா என் மேலே கையை வச்சாங்க, அவங்களும் சிரித்தாங்க பாஸ்டர். அன்னையிலிருந்து தான் நான் சிரிக்க ஆரம்பித்தேன். ஏன் சிரிச்சேனே எனக்கு தெரியல. இட்ஸ் அன் ஈவில் ஸ்பிரிட். அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாக இருக்க வைப்பார். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு பல இடத்துல. சிரிப்பு ஊழியம். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, எல்லாம் சிரிங்க அப்படின்னா சிரிப்பாக சிரிச்சு போயிடுவீங்க. அங்கே கர்த்தர் இல்லை. அடித்து சொல்கிறேன், அங்கே கர்த்தர் இல்லை. அபிஷேகத்தில் நிரம்புறேன். வேணாம், அந்த கூட்டத்தை நம்ம இந்த சைடு டெஷுவா மீட்டிங் கொஞ்சம் கொண்டு வாங்களேன். அங்கே எங்கேயாவது அபிஷேகம் பட்டதை எத்தனை பேய் ஆடுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். கர்த்தர் காமிப்பார். இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடும் பொழுது அங்கே ஒரு ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. தேவ பிள்ளைகளே, ஒரு போதகர் எல்லாருடைய
தலையிலும் கைகளை வைத்து ஜெபிக்கலாமா? போதகர்கள்ல 2 விதமான கூட்டம் இருக்காங்க. ஒன்னு சத்திய ஆவியினால் நிரப்பப்பட்ட கூட்டம், இன்னொன்னு எந்த போதகர்கிட்ட விசுவாசம் இல்லையா அவர் அந்திகிறிஸ்து. ஏன்னா பொருளாசக்காரனா அந்த போதகர் இருக்கிறன்னா உங்க மேல கையை வைக்கும் பொழுது உங்களுக்குள்ளார என்ன ஆவி இறங்கும்? நீங்க கேட்கலாம், நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன், சின்ன சின்ன ஊழியம் செய்றேன், நான் மற்றவர்களுடைய தலையிலே கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? இன்னும் சில கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கலாம். நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் எல்லா போதகரிடமும் என் தலையை கொடுக்கலாமா? எப்படி ஒரு அபிஷேகம் நிறைந்த போதகரை விசுவாசிகள் அறிந்து கொள்வது? யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணக்கூடாது, யார்கிட்ட போய் நிக்கலாம், யார்கிட்ட போய் நிக்க கூடாது? அபிஷேகம் நிறைந்த போதகரை எப்படி விசுவாசிகள் அறிந்து கொள்வது என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம இந்த செய்தியில பார்க்க போகிறோம். எப்படி ஒரு போதகர் வஞ்சிக்கும் ஆவியோடு இருக்கும் விசுவாசிகளை அறிந்து கொள்வது? ஏன்னா போதகர் தலையில கைய வைக்கிறாங்க இல்லையா, அவர் அட்டாக் ஆக கூடாது இல்லையா? அதனால வஞ்சிக்கும் ஆவியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை எப்படி அறிந்து கொள்வது? இந்த கேள்விக்கும் இன்றைக்கு இந்த செய்தியில பதில பார்க்க போகிறோம்.